10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7 முதல் கணக்கு பார்க்குறோம். பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும்? இந்த கேள்வியில 7 சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தொடர் வரிசையானது பெருக்கு தொடர் வரிசையா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய பொது வித்தியாசங்கள் நமக்கு சமமா இருக்கணும். அப்போ பொது வித்தியாசங்கள் சமமா சமம் இல்லையான்னு நம்ம இதுக்கு நிறுவனம். முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது 3, 9, 27, 81 எக்ஸெட்ரா. இதுல அடுத்தடுத்த உறுப்புகளை என்னன்னு குறிப்பிடலாம்னா T1, T2, T3, T4 அப்படின்னு குறிப்பிடுவோம். பொது வித்தியாசம் R அப்படின்னு குறிப்பிடலாம். அது கணக்கிடுவதற்குண்டான நிபந்தனை T2/T1, T3/T2, T4/T3 இதெல்லாம் சமமா இல்லையான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். T2ஓட மதிப்பானது 9/T1ஓட மதிப்பானது 3. 1 3 3 3 9 3/1ஓட மதிப்பு 3. அடுத்த உறுப்பு T3, T3/T2. T3ஓட மதிப்பானது 27/T2 9. 1 9 9 9 27 3/1 3. T4/T3. T4ஓட மதிப்பு 81 81/27. 1 27 3 27 81. அப்போ 3/1ஓட மதிப்பு 3. அனைத்து பொது வித்தியாசங்களுமே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய உறுப்புல சமமாக இருக்கு. அப்ப ஏதாவது ரெண்டு சமம், அதாவது T2/T1 ஈக்குவல் டு T3/T2 ஈக்குவல் டு T4/T3. அனைத்து பொது வித்தியாசங்களும் சமமாக இருக்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசையாகும். therefore இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். அடுத்து இரண்டாவது தொடர் வரிசை. இரண்டாவது தொடர் வரிசையானது 4, 44, 444, 4444, எக்ஸெட்ரா. இதுலையும் பொது வித்தியாசம் கணக்கிடலாம். R ஈக்குவல் டு T2/T1 மதிப்பானது 44 T2. T1ஓட மதிப்பு 4. 1 4 11 44. 11/1ஓட மதிப்பு 11. அடுத்து T3/T2. T3ஓட மதிப்பு 444/4. 4/44. 4வது வைப்பாட்டால கேன்சல் பண்ணுறோம். 11 44. 444 வகுக்கிறப்ப 1 4 1 4 1 4. அப்போ மதிப்பானது 111/11. அடுத்து T4/T3 கணக்கிடலாம். இந்த இடத்துல T2/T1 T3/T2 சமமற்று இருக்கு அப்படிங்கிறப்ப இது ஒரு பெருக்கு தொடர் அல்லன்னு நம்ம சொல்லிடலாம். அதனால T4/T3 கணக்கிடணுங்கிற அவசியம் கிடையாது. T2/T1 நாட் ஈக்குவல் டு T3/T2 இரண்டும் சமமற்று இருக்கு. therefore இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அல்ல. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும். மூன்றாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது 0.5, 0.05, 0.005, எக்ஸெட்ரா. இப்போ இந்த தொடர் வரிசையில பொது வித்தியாசம் ஆறானது T2/T1 0.05/0.5. இதை சுருக்கலாம். நியூமரேட்டரும் டினாமினேட்டர்லையும் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரே ஒரு நம்பர் இருக்கு. ஆனால் நியூமரேட்டரில் 2 நம்பர் இருக்குங்கிறதுனால ரெண்டையும் 100ஆல் பெருக்கிக்கலாம். நியூமரேட்டரில் 100ஆல் பெருக்கிறப்ப பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். 0 5 முன்னாடி வந்துடும். அப்போ மதிப்பானது 5. கீழே 100ஆல் பெருக்கிறப்ப பாயிண்ட் கேன்சல் ஆகி 5ன்னு வந்துடும். ஒரு 0 ஆட் ஆயிடுச்சுன்னா 10. 1 5 50ன்னு வந்துடும். 1 5 5 50. அப்போ மதிப்பானது 1/10. அடுத்து T3/T2 கொடுப்போம். T3ஓட மதிப்பானது 0.005 டிவைடட் பை 0.0005. நியூமரேட்டரில் பாயிண்ட்டுக்கு அடுத்து 3 எண்களும் டினாமினேட்டரில் 2 எண்களும் இருக்குது. அப்போ ஒரு 1000ஆல் பெருக்கிக்கலாம். 1000ஆல் பெருக்கிறப்ப நியூமரேட்டரில் பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். அப்போ 5ன்னு வந்துடும். டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பர் 0 5 முன்னாடி வந்துடும்.
அடுத்து ஒரு நம்பருக்காக ஒரு 0 ஆட் ஆகிடும். அப்போ மதிப்பானது கீழே 50. 4 5 5 5 50 1/10 மதிப்பு 1/10. ரெண்டு மதிப்புகளும் சமமாக இருக்கு. T2/T1 ஈக்குவல் டு T3/T2 என்பதால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். அடுத்து நான்காவது சப்டிவிஷனுக்கு வரோம். நான்காவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசை 1/3, 1/6, 1/12, எக்ஸெட்ரா. இத்தொடர் வரிசையில பொது வித்தியாசம் R ஈக்குவல் டு T2/T1. T2ஓட மதிப்பு 1/6 பை T1ஓட மதிப்பு 1/3 ஈக்குவல் டு 1/6 பெருக்கல் 3/1 கேன்சல் பண்ணலாம். 4 3 3 2 3 6 மதிப்பானது 1/2. அடுத்து T3/T2. T3ஓட மதிப்பு 1/12 பை 1/6 1/12 பெருக்கல் 6/1 ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்துடலாம். 1 2 6 12 மதிப்பு 1/2. ரெண்டு மதிப்புகளும் சமமாக இருக்கு. T2/T1 ஈக்குவல் டு T3/T2 என்பதால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது therefore இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். அடுத்து ஐந்தாவது சப்டிவிஷனுக்கு வரோம். ஐந்தாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது 1, -5, 25, -125, எக்ஸெட்ரா. பொது வித்தியாசம் R ஈக்குவல் டு T2/T1 -5/1 -5/1ஓட மதிப்பு -5. அடுத்து T3/T2 கணக்கிடுறோம். T3ஓட மதிப்பு 25, T2ஓட மதிப்பு -5, 4 5 5 25, 5/-1 -5. T4 கொடுத்துருக்கிறதுனால T4/T3யும் கணக்கிட்டுறலாம். T4/T3 ஈக்குவல் டு -125 பை T3ஓட மதிப்பானது 25. 25ஆலேயே கேன்சல் பண்ணிடலாம். 4 25 5 25 -5/1ஓட மதிப்பு -5. மூன்று மதிப்புகளும் நமக்கு சமமாக இருக்கு. T2/T1 ஈக்குவல் டு T3/T2 ஈக்குவல் டு T4/T3 என்பதால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். therefore இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். அடுத்த ஆறாவது சப்டிவிஷன் தொடர் வரிசை 120, 60, 30, 18, எக்ஸெட்ரா. இத்தொடர் வரிசையிலே பொது வித்தியாசம் ஆறானது R ஈக்குவல் டு T2/T1 ஈக்குவல் டு 60/120 ஓர் 60 2 60 120 1/2ஓட மதிப்பு 1/2. அடுத்து T3/T2. T3ஓட மதிப்பானது 30 30/60 ஓர் 60 ஓர் 30 2 30 60 1/2. அடுத்த மதிப்பானது T4/T3 எழுதலாம். T4/T3 T4 18/30 18/30 கேன்சல் பண்ணிட்டோம்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 9 2 18 15 2 30 9/15. இம்மதிப்புகள் சமமாக இல்லை. T2/T1 T3/T2 சமமாக இருக்கு. அதை எழுதிடலாம். T2/T1 ஈக்குவல் டு T3/T2. இந்த ரெண்டு மதிப்புகளுமே எதற்கு சமமற்று இருக்கு? T4/T3க்கு சமமற்று இருக்கு. அப்படிங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. therefore இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அல்ல. அடுத்து ஏழாவது சப்டிவிஷன் 16, 4, 1, 1/4, எக்ஸெட்ரா. 4 மதிப்புகள் கொடுக்கப்பட்டு 4 உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. RT2/T1 ஈக்குவல் டு 4/16 ஓர் 4 நன்னாங்கு 16 1/4 மதிப்பு 1/4. T3/T2
T3 1 1/4 இருக்குது. அடுத்து T4/T3 எழுதலாம். T4ஓட மதிப்பானது 1/4/1. 1ஆல் எந்த ஒரு எண்ணை வகுக்கிறப்பையும் அதே மதிப்பு தான் வரும். அப்போ மதிப்பானது 1/4. மூன்றுமே சமமாக இருக்குது. T2/T1 ஈக்குவல் டு T3/T2 ஈக்குவல் டு T4/T3. therefore கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். தேங்க்யூ.